Hi students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard max first chapter relations and functions exercise 1.1ல 7th sum பார்க்கலாம். Let A equal to set of all natural numbers less than 8. B வந்து set of all prime numbers less than 8. C equal to the set of even prime numbers. Verify சொல்லி ரெண்டு subdivisions கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A வந்து set of all natural numbers less than 8. 8 விட கீழே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4. இப்போ 8 கீழே இருக்கிறதெல்லாம் 1 2 3 4 5 6 7. இது A. நெக்ஸ்ட்டு B வந்து set of all prime numbers less than 8. ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7. 8 கீழே இருக்கிறனால 7 வரைக்கும் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு C set of even prime number வந்து 2 1 தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து A intersection B cross C equal to A cross C intersection B cross Cன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இங்கே A intersection B. ஃபஸ்ட்டு A intersection B எடுத்துக்கலாம். A intersection Bனா ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே A வந்து 1 2 3 4 5 6 7. B வந்து 2 3 5 7. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 3, இங்கே 5, இங்கே 7. அப்போ 2 3 5 7 A intersection B. நெக்ஸ்ட்டு A intersection B cross C. C வந்து 2. அப்போ இது கூட இந்த 2 3 5 7 கூட C வந்து கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போ 2 2 3 2 5 2 7 2. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு A ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து A intersection C intersection B cross A cross C intersection B cross C கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். A வந்து 1 2 3 4 5 6 7. C வந்து 2. அப்போது 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இது A cross C. நெக்ஸ்ட்டு B cross C கண்டுபிடிக்கணும். B வந்து 2 3 5 7. C வந்து 2. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும். இப்போ 2 2 2 3 2 5 2 7 2. இப்போ A cross C இன்டர்செக்ஷன் B cross C. அப்போ அது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுலேயுமே இந்த 2 2 3 2 5 2 7 2 இதுதான் காமனாக இருக்குது. அப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்ச A cross Cயும் அதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. 2 2 2 3 2 5 2ன்னு இதுதான் இருக்குது. இன்டர்செக்ஷன் B cross C. B cross Cலேயும் இந்த 2 2 3 2 5 2 7 2 தான் இருக்குது. ஸோ hence left hand side equal to right hand side, hence true. Next second subdivision A cross B minus C equal to A cross B minus A cross C கேட்டிருக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். A cross B minus C. ஃபஸ்ட்டு B minus C கண்டுபிடிச்சிக்கலாம். B வந்து 2 3 5 7. C வந்து 2. இப்போ இதில் வந்து இந்த 2 வந்து இதில் இருக்குது, இதில் இல்லாமல் இருக்கிறது 3 5 7. அதுதான் B minus C. Cயில் வந்து 2 இருக்குது. அப்போ இந்த 2 விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரெல்லாம் தான் எழுதணும். அதுதான் B minus C. அப்போ இங்கே 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, மீதி 3 5 7 இருக்குது, அதுதான் B minus C. இப்போ A cross B minus C. A வந்து 1 2 3 4 5 6 7. C வந்து 3 5. B minus C வந்து 3 5 7. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே வந்து இங்கே 1, இங்கே 3. அப்போ 1 3 1 5 1 7. அப்புறம் 2 1 2 3 2 5 2 7. 3 3 3 5 3 7. 4 3 4 5 4 7. 5 3 5 5 5 7. அடுத்து 6 3 6 5 6 7. 6 7 3 7 5 7 7. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இது ஃபுல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும்னா இந்த ஆன்சர் வருது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து A cross B மைனஸ் A cross C கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross A வந்து 1 2 3 4 5 6. B வந்து 2 3 5 7.
இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 1,2 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2,3 2,2 2,3 2,5 2,7. அடுத்து 3,2 3,3 3,5 3,7. 4,2 4,3 4,5 4,7. இது 5,2 5,3 5,5 5,7. அடுத்து 6,2 6,3 6,5 6,7. இது 7,2 7,3 7,5 7,7. இது A cross B. A cross B இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு A cross C. A வந்து 1 2 3 4 5 6 7. C வந்து 2. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. இப்போ A cross B மைனஸ் A cross C. இதில் வந்து 1,2 இருக்குது. அப்போ இதுலேயும் 1,2 இருக்குது. இதில் 2,2 இருக்குது. இதுலேயும் இருக்குது. இந்த இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு 3,2 4,2 5,2 6,2 7,2 இதெல்லாம் இதில் இருக்குது. இதை விட்டுட்டு மீதி இருக்கிற இது எல்லாத்தையும் எழுதணும். அதுதான் A cross B மைனஸ் A cross C. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சதும் இதே தான் ஆன்சர் தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இதே தான் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பை.